நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. பக்ரீத்து முடிஞ்சு 2வது வாரம் 8வது வார ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமை மதியானம் பயங்கரமான கூட்டம். அதாவது இது நம்ம எதிர்பார்த்தது தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம தை முடிஞ்ச உடனே உங்களுக்கு பங்குனி மாதத்துலேருந்தே பங்குனி, அப்புறம் சித்திரை மாதம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பக்ரீத்து முடித்து எல்லாம் குட்டியை விற்றுட்டு மொத்தமாக வருவாங்கன்னு. அதே மாதிரி மொதல் வாரம் ரெஸ்ட் எடுத்து 2வது வாரம் பணம் கிடச்சோடனே பக்ரீத்து குட்டி விற்றுட்டு அத்தனை கொஞ்சம் சில பேர் ஆர்வத்தில் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டத்தில் பணத்தை கொண்டு வாங்க வந்திருந்தாங்க. நீங்கள் சந்தையோட நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான குட்டிகள் வந்தாலும் உங்களுக்கு சரியான ப்ரீடு இல்லை. ப்ரீடு ஒரு சில ப்ரீடு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. பெரும்பாலான ப்ரீடு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நிறைய பால் குட்டி போட்டிருந்தாங்க. ஆனால் 13 கிலோ இருக்கக்கூடியது 13,000 விற்றுக்கிட்டு இருந்தது 14,000, 14,000 விற்றுக்கிட்டு இருந்தது 15,000. எல்லாமே ஜோடிக்கு 1,000 ரூபா கூட தான் விற்றுட்டு இருந்துச்சு. நமக்கு என்னவோ இதில் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நல்லபடியாக நம்ம தை மாதத்துக்கு அப்புறம் நிறையா பிடிச்சி கொடுத்து நிறையா இந்த மாதிரி குட்டிகளை பிடிச்சி கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு சந்தையில் நம்மளுக்கு ஒழுங்காக அமையலை. நாம் தை மாதத்துக்கு அப்புறம் எடுத்து கொடுத்த குட்டிகள் இந்த மாதிரி தான் நல்ல ஒரு 13,000 14,000 எடுத்து கொடுத்தா அவங்க நல்ல லாபம் பார்த்துருந்தாங்க. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே அமையலை. நம்ம தொண்டி ரமேஷ் மட்டும் வந்திருந்தார். ரமேஷ் அவர் போன தடவை ஏற்கனவே எடுத்து சாயல்குடி முருகன்ட்ட தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200-250 குட்டி சந்தையில் நம்மளுக்கு கிடைக்கல. அதாவது நீங்கள் 4 பேருக்கு உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக அது உதவியாக இருக்குங்கிற மாதிரி வியாபாரியை நம்மளை கூப்பிட்டு, மாமா நீங்கள் உங்களுக்கு சந்தையில் கண்டிப்பாக 400 குட்டி உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் வாங்க மாமா, எங்களுக்கு நீங்கள் நம்மகிட்ட வாங்கி சொல்லி நம்ம வியாபாரிகள் நம்மளுக்கு நெருக்கமானவங்க நம்ம வாங்கி கொடுத்தாங்க. இந்த கடை இப்போ நம்ம பிடிக்கிற கடைலாம் 16,000 கொடுத்தாலும் சந்தையில் இல்லை. இந்த ஒழுக்கமும் கிடையாது. நம்ம 14,000 நம்மளை கூப்பிட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 14,000 நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 குட்டி பக்கம் 14 ஜோடி பிடிச்சோம். எல்லாம் பருங்குட்டி சிறுசு கொஞ்சம் கிடக்கு. ஆனால் இன்றைக்குள்ள சந்தை நிலவரத்துக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சந்தைக்கு போயிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஏன்னா நம்ம சந்தையில் போனோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு குறைஞ்சது ஒரு 400-500 குட்டி பிடிச்சி கொடுத்துட்டே இருப்போம். அது தை மாதத்துக்கு அப்புறம் பங்குனியாக இருக்கட்டும், சித்திரையாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய குட்டிகள் பிடிச்சி கொடுத்தோம். ஆனால் என்னென்னா குட்டியே இல்லை, வரத்தில்லை. உங்களுக்கு இந்த குட்டியோடைய பண்ணைகள் அதிகமாக இருக்கிறனால ஒரு காலத்துலலாம் தை மாதம் முடிஞ்சாலும் உங்களுக்கு சித்திரை, வைகாசி, ஆனிலெலாம் குட்டி இருக்கும். ஆனால் பண்ணைகள் அதிகமாக இருக்கிறனால, போட்டி வியாபாரி அதிகமாக இருக்கிறனால குட்டிகள் உங்களுக்கு வைகாசிலேயே முடிஞ்சிருது. வைகாசியில் வரும்போது குட்டிகள் அதிகமாக இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் இந்த வரக்கூடிய ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இந்த பரபரப்பு எல்லாம் முடிஞ்சிடும். இன்றைக்கி அநியாயத்துக்கு ரொம்ப இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பிடிச்ச குட்டி எல்லாமே பாருங்கள், பருங்குட்டி. நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா நமக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்படியே வாங்கி கொடுத்தாரு. பெரிய லாபம். நம்ம இன்றைக்கி சந்தையில் கொண்டு வந்தால் நல்ல லாபத்துக்கு விற்கலாம். அதனால் எனக்கு எப்படின்னா, எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைபர் நான் உங்களை நம்புறனோ அதே மாதிரி என்னைய வியாபாரிகள் ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க. நம்ம சாருடைய மாமாவாக இருக்கட்டும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சந்தையில் இந்த குட்டியை 16,000 கூட விற்கலாம். ஆனால் மாமா நம்மளுக்கு 14,000 தான் கொடுத்தாரு. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது தொண்டி ரமேஷ் கூட கொஞ்சம் கூட விலை வச்சு தான் கேளுங்கன்னாரு. இல்லைண்ணே வேண்டான்னு சொல்லி அவருக்கு வாங்கி கொடுத்தோம். சந்தையில் நீங்கள் 8 பொட்டு குட்டி ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம தை மாதத்தில் இந்த குட்டியெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த குட்டியை வாங்கி 3 மாதம் பக்கத்துக்கு தேற்ற முடியாதுன்னு சொல்லி விலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன குட்டி, பொடி குட்டி, இந்த பாருங்கள், இது கொம்புதல்ன குட்டி, இதெல்லாம் பக்கத்துக்கு இப்போ எடுக்க முடியாது. கறி குட்டி தான் சில பேர் எடுப்பாங்க. இப்போ பெரும்பாலும் 13-14 கிலோ இருக்கக்கூடிய 8 பொட்டு குட்டியே 14,000 15,000 இன்றைக்கி விற்றுச்சு. குட்டிக்கு அவ்வளோ டிமாண்டு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், கால் தாங்களான நல்ல குட்டிகளாக இருந்துச்சுன்னா நல்லது. ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரீடு இன்னும் இறங்கலை. நல்ல ப்ரீடுன்னு பார்த்திங்கன்னா 8 பொட்டாக இருக்கட்டும், மயிலம்பாடியாக இருக்கட்டும், நம்ம ஒரு 2 பேர் தலையாரி மாமா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா சாயல்குடி முருகன், நம்ம சாயல்குடி முருகன் மாமா, அவர் பிரசிடெண்ட்டு, அவர்கிட்டையும் நம்ம மொத்த குட்டியும் வாங்கியிருந்தோம். அவர் குட்டி அருமையாக இருந்துச்சு. நமக்காக விட்டு கொடுத்தாரு, மாமா நீங்கள் வாங்க அப்படின்னு. இதுவும் நல்ல குட்டி தான். நாங்கள் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்குறது எல்லாமே 500, 50, 100ன்னு வாங்குறதுனால 10 குட்டி 15 குட்டி நம்ம வாங்கிக்கிட்டு அவங்கள கணக்கு பார்த்துட்டு அது நேரம் செலவழிக்க முடியாது. ஏன்னா நம்ம நேற்று நிலவரத்தை பார்த்து இது ஒரு எல்லாமே இருப்பிலாட்டு அந்த மாதிரி தான். குட்டிகள் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 10% 20% தான் நல்ல பிரீடு இருந்துச்சு. 80% சுமாராக தான் இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏன்னா பண்ணையாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. ஆனால் நேற்று இன்றைக்கி நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா மொத்த பண்ணையாளரும் வந்திருந்தாங்க. பாதி பேர் வாங்குறதும், பாதி பேர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இருப்பிலாட்டு தான். கொஞ்சம் பெரிய குட்டி தான்.
இந்த குட்டியெல்லாம் இப்போ வாங்கி இப்போ வந்து ரொம்ப சின்ன ஒரு நடுத்தர குட்டி வாங்கணும், இல்லைனா நல்ல ப்ரீடாக இருந்தால் கொஞ்சம் பெரிய குட்டியாக இருந்து அது வாங்கினா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீடு இல்லாத குட்டியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏன்னா கறி விலை உழுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்து சந்தையில் கொஞ்சம் அதிக விலை தான் 22,000 23,000 சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் 23 24 கிலோ இருக்காது. எல்லாம் இது 500 ரேட்டு போட்டு நம்ம வாங்கினா நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் கறிக்குட்டி வாங்கி கொஞ்சம் தேத்திலாம் இனிமேல் வளர்த்து விற்க முடியாது. நம்ம கருப்பும் கொண்டு வந்திருந்தார், 16,500 சொன்னார். பார்த்திங்கன்னா நம்ம நிக்கில் குமார் தான் சேலத்துலேருந்து வந்திருந்தார். நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஒரு 2-3 வாரமாக கேட்டுக்கிட்டே இருந்தார். இது வந்து நல்ல ப்ரீடு தான். ஒரு 10 குட்டி மட்டும் கொஞ்சம் கரெக்டு குட்டி இருக்குது. இது வந்து ஒரு செகண்ட் குவாலிட்டி ப்ரீடு தான், நல்லா தான் இருக்குது இப்போ குட்டி. நம்ம தொண்டி ரமேஷ்க்கு பேசியிருந்தோம், நமக்கு கொஞ்சம் விலை தீரலன்னு சொல்லி விட்டோம். அதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்டாங்க. கடைசியாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிக்கிலுக்கு தான் முடிஞ்சு 14,00,000 முடிஞ்சு. குட்டி நல்ல குட்டி தான், உங்களுக்கு எல்லாமே ஒரே தரமாக இருக்குது. கொஞ்சம் டாப் குவாலிட்டின்னு சொல்கிறத விட கொஞ்சம் குட்டி, அதாவது நடுத்தரம் 2வது குவாலிட்டின்னு சொல்லலாம். ஒரு 4-5 குட்டி கொஞ்சம் முடிதல் இருந்துச்சு, அதனால தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம நிக்கிலுக்கு தான் முடிஞ்சு. அவர் ஏற்கனவே போன தடவை சந்தையில் வந்து ஒரு 19,000 வாங்கி அதில் இந்த பக்ரீத்துக்கு விற்றனால அவர் கொஞ்சம் லாபம் பார்த்தாரு. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர், அதாவது எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா எனக்கு பேர் கூட ஞாபகம் வைக்க முடியல. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. நிறையா மாடல் வந்திருந்தாங்க. எல்லாருமே போன வாரத்துலேருந்து 2வது வாரமும் வந்தவங்க பாதிவாக இருந்தாங்க. என்னென்னா குட்டி வாங்க முடியலை. குட்டி வாங்க முடியலைங்கிறதோட வாங்கினாலும் அதில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதுல பெரிய சந்தேகம் எனக்கே இருந்துச்சு. அதனால் நான் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன், யாருக்குமே நான் வந்து இல்லை வேண்டாம் நீங்கள் விட்டுருங்க, இது சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நம்மளே சொல்லிட்டோம். குட்டிலாம் கொஞ்சம் வந்து ப்ரீடு சரியில்லை. ஏன்னா நீங்கள் நல்ல ப்ரீடாக ஒரு 100 200 இல்லை 500 கூட ஜோடி கொடுத்து வாங்கிட்டாலும் உங்களுக்கு நல்லா வெயிட் போட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் சரியில்லாத ஜாதி குட்டியை வாங்கி அதிக விலையை கொடுத்து வாங்கி அது வெயிட் போடலைன்னா ரொம்ப பிரச்சனை. ஏன்னா நல்ல குட்டியை வந்து உங்களுக்கு வெயிட் போட்டுச்சு, ஏன்னா சராசரி 5 கிலோனா நீங்கள் 400 விற்றாலும் உங்களுக்கு வந்து 5 கிலோ 2,000 ஆச்சு. நீங்கள் 1000 செலவழித்தாலும் பிரச்சனை இல்லை, பாதி நின்றும். உங்களுக்கு ஏறலை 1 கிலோ 2 கிலோ கம்மியாகிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அசல் வந்துடும், ஆனால் என்ன லாபம் வராது. இப்போ அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு இந்த ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் காத்தடி காலம், உங்களுக்கு இந்த பங்குனியில் அடித்த வெயில எல்லா வைரஸ் பாக்டீரியெல்லாம் செத்துருக்கும். அதனால தான் இனி வந்து இந்த ஆடி மாதம் அந்த காத்தடி காலம் இருக்கும். பெரும்பாலும் வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய அந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் மழைகள் பெய்யும், மழை காலங்கள் இருக்கும். மற்ற இடங்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஒரு 80% கால சீதோஷண தட்பவெப்பநிலை எல்லாமே வந்து ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். மேலும் நம்மளுக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குது. நம்ம 50 பேர் தான் நம்ம வந்து சீட்டு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நிறையா நம்ம சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணணும். நிறைய பேர் நம்ம பக்கத்தில் ரூம்லாம் போட்டு ஸ்டே பண்ணுறாங்க, நைட்டு ரொம்ப விருப்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20-30 பேர் கூட கம்பல் பண்ணி அவங்களையும் சீட் புக் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம பெசாட்டுக்கு சீட் புக் பண்ண முடியாது, ஏன்னா வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கிராமத்தில் இருக்கோம், நம்ம ஆட்டு பண்ண பக்கத்து ஹைவேலேருந்து அவங்கள கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு போக்குவரத்து செய்யணும், சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அதனால் நம்ம வந்து சீட்டு நம்ம பண்ணையில் தான் அரேஞ்ச் பண்ணுறோம். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இனி அடுத்த கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான். அதாவது இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த ஆகஸ்ட் 2 தான். வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு புக் பண்ணுற 50 பேருக்கு மட்டும்தான் நம்ம வந்து புக் பண்ணுவோம். அடுத்தவங்களை வந்து அது அடுத்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த கிளாஸில் பண்ணுவோம். சந்தை வந்து நம்ம இது வந்து ஃபுல்லாக கூட்டம் இருக்கும்போது நம்ம எடுக்க முடியலை. இது வந்து சந்தை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தான் இது சந்தை. நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க அளவுக்கு முடியாது. அதெல்லாம் எடுத்தால் ஃபோனுக்குன்னு கீழே விழுந்துரும், எடுக்கிறதே கஷ்டமாக மிதிச்சு உடச்சிருவாங்க, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. வண்டி பார்த்திங்கன்னா வண்டி எல்லாம் உள்ளே வந்துருச்சு, வெளியே போக முடியல, வெளியே வந்த வண்டி உள்ளே போக முடியல. பார்த்திங்கன்னா நேற்று, அதாவது எப்படின்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி எட்டயபுரம் சந்தையில் 3 விதமான குட்டிகள் வரும். டாப் ப்ரீடு, நம்பர் 1 ப்ரீடு, 2வது குவாலிட்டி, 3வது குவாலிட்டி. இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியை வாங்கிட்டு போய் ஃபெயிலியர் ஆகிறவங்களும் இருக்காங்க. 3rd குவாலிட்டி, அதாவது 3வது தரம், ஒன்றுத்துக்கு ஆகாது, அதை வாங்கிட்டு போய் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது ஒரு பொருள் யார்கிட்ட போய் சேருது, அவங்க எப்படி அதை பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த குட்டியெல்லாம் பாருங்கள். இந்த குட்டியெல்லாம் வந்து 13,000 14,000க்கு கேட்டு தரமாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குட்டி இதோட சின்ன கொஞ்சம் தரம் கூட 15,000க்கு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. அதை 15க்கு மேலே கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க. ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக தான் இருந்துச்சு. விலை அதிகங்கிறதோட ஜாதியும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா எட்டயபுரத்தை பொறுத்தளவுக்கு எந்த வியாபாரி கொண்டாலும் டாப் ப்ரீடாக தான் இருக்கும். ஆனால் இந்த நாள் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு 2-3 வியாபாரி தான் நல்லா இருந்துச்சு. நம்ம பிடிச்ச சாயல்குடி முருகன், அப்புறம் தலையாரி எப்போவுமே நம்ம டாப் ரீடாக கொஞ்சம் விலை முன்ன பின்ன இருந்தாலும் டாப் ரீடாக இருக்கும். அது மற்ற குட்டிகள் வந்து நம்ம மோசம்னு சொல்ல முடியாது, விலைக்கு தகுந்தது. நீங்கள் அந்த இதுனா அதுக்கு தகுந்த விலை இருக்கும். ஆனால் என்னென்னா யாருனாலும் குட்டி வாங்குறது தயாராக இருக்காங்க. எந்த குட்டி வாங்கினாலும் எந்த குட்டி கிடைச்ச குட்டி வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. பெரும்பாலும் ஒரு 90% நல்ல அனுபவசாலி, ஒரு நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க அந்த பக்கத்தில். அதனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத மெயின் தொழிலாக பண்ணுறவங்க விடமாட்டாங்க. எதையாவது குட்டியை வாங்கி தொழில் பண்ணிடணும் அப்படிங்கிறது இருக்கிறனால எட்டயபுரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. வரக்கூடிய வாரங்களில் படிப்படியாக குறையும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஒரு 2-3 வாரம் கழித்து நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம், கொஞ்சம் மெதுவாக வந்து வாங்க. நீங்கள் சேனலை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. குட்டியை பற்றி குட்டி வாங்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நேராக வாங்க. நேராக வந்து அவசரப்படாதீங்க. நல்லா இருந்து பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லைனா இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை 2 தடவை அலையிறதை பற்றி தப்பு கிடையாது. ஏன்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம 2-3 வரைக்கும் தான் வாங்க முடிச்சு, எல்லாத்துக்கும் வாங்கலை. நம்ம வந்து நமக்கு ஒன்றுமே அமையாத பட்சத்தில் வியாபாரிகளாக கூப்பிட்டு நமக்கு ஒரு 250 குட்டி கொடுத்தாங்க. அதனால் நமக்கு வந்து ஏன்னா நம்ம பண்ணையும் வந்து எம்டியாக போட முடியாது, ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த குட்டிலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14,000 15,000 சொல்லி வாங்கிட்டும் போகத்தான் செய்கிறாங்க. கொஞ்சம் இந்த குட்டிலாம் 15,000 சொச்சது எவ்வளவோ நான் மறுபடியும் சொல்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.